نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن قال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லோன் அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தாபஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். என் உரையை துவங்குவதற்கு முன்பு இஸ்லாத்தினுடைய காணிக்கையான சலாத்தினை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, புனிதமான இந்த ஷஅபானுடைய மாதத்தில் பாதியை கடந்து அடுத்த பாதியில் வீற்று இருக்கிறோம். இதை தொடர்ந்து ரமலானையும் அடைய இருக்கிறோம். ஏகவல்லோன் அல்லாஹு தஆலா இந்த ஷஅபானையும் அடைந்து இதை தொடர்ந்து வரக்கூடிய ரமலானையும் அடைந்து அதனுடைய பரக்கத்துகளை அடைந்தவர்களுடைய பட்டியலில் நாம் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. அல்லாஹு தஆலா நம்மளுடைய வாழ்வில் இந்த ஷஅபானையும் இந்த ரமலானையும் கடைசியாக ஆக்கிவிடாமல் ஏராளமான ரமலான்களையும் ஏராளமான ஷஅபான்களையும் அடைந்து அதை பயன்படுத்தியவர்களுடைய பட்டியலில் நம்மை சேர்த்து அருள் புரிவானாக. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலக படைப்புகளில் சிறந்த படைப்பாக மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறான். மனித சமுதாயத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயம் என்னாலும் உயர்வாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி உயர்மறையாம் திருக்குர்ஆனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹு தஆலா அனுப்பி தந்து வாழ்க்கை என்றால் என்ன என்பதை வாழ்வதற்கும் அந்த வாழ்க்கையில் படிப்பினை நிறைய இருக்கிறது என்பதை வாழ்க்கையில் படிப்பதற்கும் அல்லாஹு தஆலா நல்வழிகளை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது ஷஅபானுடைய ஒரு 15 புனிதமான பராத்தினுடைய இரவை கடந்து இதைவிட புனிதமான ஒரு மாதம் வரக்கூடிய ரமலானை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் நாம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு தருணம். ரமலான் நம்மளுடைய ஈமானை புதுப்பிப்பதற்காக வேண்டி, ஈமானை உறுதி செய்வதற்காக வேண்டி வருகிறது. நம்மளை சொர்க்கவாதிகளாக ஆக்குவதற்காக வேண்டி வருகிறது. நம்மளுடைய பாவங்களை முழுமையாக கழுகுவதற்காக வேண்டி வருகிறது. அல்லாஹுவை அடைவதற்காக வேண்டி ரமலான் நம்மளிடத்தில் வருகிறது என்றால் ஏராளமான பரக்கத்துகள், ஆயத்துகளையும் ஹதீஸுகளையும் நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் தெரியும். ஏராளமான பரக்கத்துகளை கொண்டு வரக்கூடிய ரமலான். அந்த ரமலான் நம்மை போன்ற தகுதி இல்லாதவர்களிடத்தில் அது வருகிறது. எதற்காக வேண்டி? நம்மை தகுதி உடையவர்களாக ஆக்குவதற்காக வேண்டி வருகிறது. அப்ப அந்த ரமலானை வரக்கூடிய மெஹமானாக வரக்கூடிய அந்த ரமலானை எப்படி நாம் கவனிக்க போகிறோம்? நம்மை விட்டு அந்த ரமலான் பிரிந்து போகும் பொழுது அந்த ரமலான் அல்லாஹ்விடத்தில் வாதாட கூடியதாக இருக்க வேண்டும். அந்த ரமலான் அல்லாஹ்வுக்கு நம்மளிடத்தில் சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு சில கவனங்கள் நாம் இந்த மாதத்தில் இருந்து முடிவெடுக்க வேண்டிய தருணங்களில் இருக்கிறோம்.
அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபு பிறந்தது என்று சொன்னால் பரக்கத்தை அல்லாஹ்விடத்தில் வேண்டி கேளுங்கள் என்ற துஆவை கற்றுத்தந்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ஷஅபானில் பரக்கத்து செய், ரஜபில் பரக்கத்து செய், ரமலானை அடையவை என்று துஆவை கேட்க சொல்லி கற்றுக் கொடுத்தார்கள். ஆனா முன்னோர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தால் அல்லாஹ் நமக்கு நல்ல படிப்பினைகளை வைத்திருக்கிறான். ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனமாக எடுத்து செல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அடுத்த ரமலானை அடைவோமா என்றது நமக்கு தெரியாது. இந்த ரமலானே நாம் அடைந்து முழுமையாக இந்த ரமலானில் இருப்போமா என்று நம்மில் யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் ஏராளமான ரமலானை அடையவும் நாம் எல்லாம் சிறுவர்கள் தானே, நாம் எல்லாம் வயது மூத்தவர்கள் அல்ல, வாலிப வயதுடையவர்கள் தானே என்று நினைத்தவர்களை எல்லாம் அல்லாஹு தஆலா உள்ளே கொண்டு சென்று விட்டான். இன்னைக்கு போயிருவோம் நாளைக்கு போயிருவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா ஏராளமான ரமலானையும் அடைய வைத்து விட்டான். அப்ப வாழ்க்கை என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசு. ஒரு நிமிடம் மூச்சு விடுவது கூட அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசு. ஒன்றும் இல்லை, சாதாரணமாக யதார்த்த சூழ்நிலையில நம்ம அறிந்து பார்க்கணும். ஒரு ஆஸ்பத்திரிக்கு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, போன மூச்சு வெளியில விட முடியாம எத்தனையோ பேர் படுத்த படுக்கையில இருக்கிறாங்க. கண்ணை அசைக்க முடியாம எத்தனையோ பேர்த்த அல்லாஹ் படுத்த படுக்கையில வச்சிருக்கிறான். கை காலை என்ன செஞ்சிருக்கான், அவங்க நினைத்ததின்படி செலுத்த முடியாத அளவிற்கு கை விழுந்துருச்சுன்றாங்க, கால் விழுந்துருச்சுன்றாங்க, ஒரு பக்கம் வாதம் வந்துருச்சு அப்படின்னா எவ்வளவோ செய்திகளை கேள்விப்படக்கூடிய நமக்கு அல்லாஹ் நம்மளை எப்படி வச்சிருக்கிறான். எவ்வளவு சுகபோகமான வாழ்க்கை. நம்ம நினைத்ததை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நமக்கு ஹயாத்தை தந்திருக்கிறான். ஒரு மூச்சை இழுத்து சாதாரணமான முறையில நம்ம விடுறோம். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானா, இந்த ஹயாத்தை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஹயாத்தாக ஆக்கணும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஹயாத்தாக ஆக்கணும். அப்படி ஆக்க வேண்டும் என்றால் அந்த ஹயாத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு நிறைய வாய்ப்புகளையும் தருகிறார். அப்ப அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக நம்ம ஆகணும். சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், ரமலான் வர்றதுக்கு 6 மாதத்துக்கு முன்பே தயாராகுவாங்களாம். சந்தோஷம், ஆஹா ரமலான் வரப்போகிறது என்பதாக 1 மாதம் அல்ல, 1 நாள் அல்ல, 6 மாதத்திற்கு முன்பாகவே ரமலானுக்கான தயாரிப்புகளில் இருப்பார்கள். ரமலான் முடிந்து போயிடுச்சுன்னா அந்த அடுத்த 6 மாதங்கள் சஹாபாக்கள் அல்லாஹ்ட்ட அழுது கேட்பாங்கன்னா, யா அல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியமான ரமலான் எங்களுடைய வாழ்க்கையில் நீ தந்தாயே, அதை பயன்படுத்தியவர்களில் முழுமையாக பயன்படுத்தியவனாக நான் இருக்கிறேனா என்று தெரியல. எனக்கு நான் பயன்படுத்திய ரமலானை மக்பூலியத்தான ரமலானாக உன்னிடத்தில் ஆக்கிரடா அல்லாஹ் என்பதாக அடுத்த 6 மாதங்கள் அழுகுவார்கள் என்பதாக வரலாறு சொல்லி காட்டுது. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலைகளை பாருங்க. ரமலான் வரப்போகிறது, நம்மள்ட்ட ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல. ரமலான் வரப்போகிறது, சந்தோஷம் இருக்குதான்னு பார்த்தா சந்தோஷப்படணும். ஏன்னா ரமலான் நமக்கானது. ரமலான் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி, நம்மளுடைய ஈமானை புதுப்பிப்பதற்காக வேண்டி, உறுதியாக ஆக்குவதற்காக வேண்டி, அல்லாஹ்வே பரிசாக பெற்று தரக்கூடியதற்காக வேண்டி வருகிறது என்று சொன்னால் ரமலான் சந்தோஷப்பட வேண்டுமா அல்லது ரமலானை அடைய போகிற நாம் சந்தோஷப்பட வேண்டுமா? நாம் சந்தோஷப்படணும். ரொம்ப நாளாக
நம் பெற்றெடுத்த பிள்ளை வெளிநாட்டுக்கு போயிட்டு வருஷத்துல ஒரு தடவை வராரு அப்படின்னும் போது அந்த பிள்ளை எப்படி இருப்பாரு, என்ன செய்வாரு, அந்த பிள்ளைக்கு பிடித்தமானதெல்லாம் நாம தயார் செஞ்சு வைக்கணும். வரக்கூடிய அந்த பிள்ளையை எதிர்பார்த்து 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 அவருக்கு பிடித்தமானது எல்லாம் செய்து 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 ஒரு நாள் இருக்க போறாரு, ஒரு மாதம் இருக்க போறாரு, ஒரு வாரம் இருக்க போறாரு. அவருக்கு பிடித்தமானதை எல்லாம் செய்யக்கூடிய விஷயத்துல இன்னைக்கு உலகம் எவ்வளவு கவனமாக இருக்கிறது. காலையில சாப்பாடு என்ன சாப்பிட்றதா, மதியான சாப்பாடு என்ன சாப்பிட்றதா, நைட்டு என்ன செய்யட்டும், உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு, அங்க என்ன கிடைக்காது சொல்லு, இங்க நான் செஞ்சு கொடுக்கிறேன் அப்படின்ற எல்லாம் உலகத்தில் படைக்கப்பட்ட ஒரு படைப்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்றால், அல்லாஹ் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி வருடத்தில் ஒரு முறை அந்த ரமலானை கொண்டு வருகிறான் என்றால், அந்த ரமலான் நாம் அணு அணுவாக அந்த ரமலானை நாம் செம்மைப்படுத்த வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். சஹாபாக்கள் எப்படி கண்ணியப்படுத்தினாங்க தெரியுமா? ரமலான் வருவதற்கு முன்னாடி அல்லாஹ்ட்ட இப்படி ஒரு துஆ கேட்பாங்களாம். என்னன்னு கேட்டா, அல்லாஹும்ம சல்லிம் நர் ரமலான், அல்லாஹும்ம சல்லிம் நர் ரமலான், யா அல்லாஹ் ரமலானை எங்களுக்கு சலாமத்தாக ஆக்கீர், ரமலானை எங்களுக்கு சலாமத்தாக ஆக்கீர், எங்களுக்கு ரமலான் எங்களுக்கு சலாமத்தா வந்துடணும். நாங்க நோய்வாய்ப்பட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, கஷ்டப்பட்டுறக்கூடாது. நாங்க உலகத்தினுடைய காரணங்களை வச்சு என்ன செஞ்சிடக்கூடாது, ரமலானை பயன்படுத்தாம இருந்திடக்கூடாது. ரமலானை எங்களுக்கு நீ சலாமத், ரமலான் எங்களுக்கு சலாமத்தாக ஆக்கிரு. வசல்லிம் நலர் ரமலான், ரமலானுக்கு எங்களை சலாமத்தாக ஆக்கி தந்திரு. ரெண்டுமே இங்க ரமலானுக்கு நாம் செம்மையானவர்களாக, நமக்கு ரமலான் செம்மையானதாக ஆக்கி தந்து விடுவாயாக என்று முன்னோர்கள், சஹாபாக்கள் அல்ல முன்னோர்கள் இந்த துஆவை கேட்டதாக கிதாபுகளிலே எழுதப்படுகிறது. அல்லாஹும்ம சல்லிம் நர் ரமலான் வ சல்லிம் லனர் ரமலான், ரமலானை எங்களுக்கும் எங்களுக்கு ரமலானையும் என்ன செய்து விடு யா அல்லாஹ், சலாமத்தாக ஆக்கி தந்திரு. அந்த சலாமத்து இல்லாம போச்சுன்னா எவ்வளவு கஷ்டம். ரமலானை அடைந்தும் கூட நோன்பு வைக்க முடியாம எத்தனையோ பேர் கவலைப்படுறாங்க. ரமலானை அடைந்தும் கூட நின்று தொழுக முடியலையேன்னு கவலைப்படுறாங்க. ரமலானை அடைந்தும் கூட நோன்பு வைக்க முடியலையேன்னு என்ன செய்யறாங்க, கவலைப்படுறாங்க. அப்ப அந்த கவலைகளுக்கு நாம் ஆளாக கூடாது என்றால், முன்னோர்கள் கற்றுத்தந்த இந்த துஆ நம்மளுடைய வாழ்க்கையில இப்ப இருந்தே அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹும்ம சல்லிம் நர் ரமலான் வ சல்லிம் லனர் ரமலான். வாழ்க்கையில ஒரு ரமலான் அல்லாஹ்வுலிய தாக்கிட்டா எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா, எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா. ரெண்டு நபர்கள், ரெண்டு சஹாபாக்கள் ஒற்றுமையாக இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். ஹதீசுகளிலே வருகிறது, ஒற்றுமையாக இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். ஒருவர் போருக்கு சென்று வஃபாத்தாகி விடுகிறார். வாழுகிறார்கள், நிறைய நாட்கள் வாழ்றாங்க. ஆனா ஒருத்தர் ஜிஹாத் அல்லாஹ்வுடைய பாதையில போய் என்ன செய்யறாரு, வஃபாத் ஆயிடுறார். இப்ப இன்னொருவர் அவரோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மற்றொரு சஹாபி ஒரு வருடத்திற்கு பின்னாடி இயற்கையாக வஃபாத்தாக ஆகுகிறார். தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு கனவில் பார்க்கிறார்கள். இருவர்களையும் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் வைக்கிறார்கள். இதில் யாருக்கு அந்தஸ்து அதிகம் என்று பார்க்கும்போது, இயற்கையாக மௌத்தானவர் அவருடைய அந்தஸ்து உயர்ந்த தரஜாவாக இருக்கிறது. முதலாவது எதுல மௌத்தானாரு, அல்லாஹ்வுடைய பாதையில மௌத்தாகிறாரு. அவரை விட ஒரு வருடத்திற்கு பிறகு மௌத்தாக கூடியவருக்கு அந்தஸ்து உயர்ந்ததாக இருக்கிறது. அவரை விட அல்லாஹ்வுடைய பாதையில் மௌத்தானவர் அந்தஸ்து கீழே இருக்கிறார். ஒன்னும் புரியல. ஏன்னா அவர் அல்லாஹ்வுடைய பாதையில போய் உயிர் கொடுத்திருக்கிறார் அல்லவா. இப்போ இந்த கனவை பார்த்து விட்ட தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இப்படி ஒரு கனவை பார்த்தேன், ஆனா அல்லாஹ்வுடைய பாதையில போய் உயிர் நீத்தவர் அவரை விட இயற்கையாக படுத்த படுக்கையில் வஃபாத்தானவர் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்திருக்கிறாரே, காரணம் என்ன யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? இயற்கையாக மௌத்தானவருடைய வாழ்க்கையில் ஒரு ரமலான் அதிகமாக இருக்கிறது என்றார்கள். இயற்கையாக
மௌத்தானவருடைய வாழ்க்கையில் ஒரு ரமலான், ஒரு வருடத்தினுடைய ரமலான், ஒரு மாதம், அந்த ரமலான் மாதம் முழுக்க அவர் ஜமாத்தை நிறைவேற்றி தொழுது இருக்கிறார், நோன்பை வைத்திருக்கிறார், இரவு வணக்கங்களை செய்திருக்கிறார் என்றால் அவரை விட இந்த ரமலான் இவருடைய தரஜாவை என்ன செஞ்சிருச்சு, உயர்த்தி கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த ரமலானை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? நம்மள வாழ்க்கையில நிறைய ரமலானை நம்ம பொடுபோக்காக கழிச்சிட்டோம். ரமலானை எப்படி கண்ணியப்படுத்தணும் நமக்கு தெரியல. ரமலானை எப்படி கண்ணியப்படுத்தணும்ன்றது நமக்கு தெரியல. அந்த ரமலான் நமக்கு மக்பூலியத்தான ஆன ரமலானா இருக்குமா என்பது கூட நம்மள நிறைய பேத்துக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதனால அல்லாஹ் கொடுத்த இந்த ஹயாத்தை அல்லாவுக்காக வேண்டிய, அல்லாவுக்கு பிடித்தமான முறையில மெஹமானாக வரக்கூடிய அந்த ரமலான முடிஞ்ச அளவு நல்ல முறையில கண்ணியப்படுத்தி நாளைக்கு கியாமத்துல இந்த ரமலான் அல்லாஹ்ட்ட நமக்கு என்ன செய்யணும், சிபாரிசு செய்யக்கூடியதாக ஆக்குறதுக்காக வேண்டி நம்ம எல்லாம் என்ன செய்யணும், வரக்கூடிய ரமலான பாக்கியமாக நினைக்கணும். வரக்கூடிய ரமலான பாக்கியமாக நினைக்கணும். அந்த ரமலான பாக்கியமாக நம்ம ஆக்கணும் அப்படின்னு சொன்னா சில திட்டங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தணும். ஆஜியார் உங்க பிள்ளைக்கு நீங்க நிக்கா வைக்கிறீங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு முன்னாடியே பத்திரிக்கை அடிக்கணும். அந்த பத்திரிக்கையை கொண்டு போய் இன்னென்ன ஊருக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும், மண்டபத்தை பிடிக்கணும், மண்டபத்தில் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும். இந்த திட்டம் இருந்தாதான் அந்த காரியத்தை செம்மையாக செய்ய முடியும். இந்த திட்டங்கள்லாம் எதுவுமே இல்ல, ஆஜியார் படுத்து படுத்து தூங்கிட்டே இருக்கிறாரு, எந்திரிச்சு உட்கார்ந்தா நிக்காங்க நடந்துருமான்னு பார்த்தா எதுவுமே என்ன செய்யாது, நடக்காது. அப்படியே திட்டவட்டங்கள் இல்லாம ரமலான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நீங்க செய்றீங்க அப்படின்னா செம்மையான முறையில் அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியாது. அப்ப வாழ்க்கையில் திட்டம் அவசியம். அப்ப அந்த திட்டம் போடுதல் என்பது அல்லாஹ்வினுடைய சுன்னத் என்கிறது அல் குர்ஆன். அல்லாஹ்வுக்கு ஆற்றல் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அல்லாஹ் ஒரு விஷயத்தை நினைத்து குன் என்று சொன்னால் அவனுடைய இல்முல இருக்கக்கூடியது எல்லாம் அல்லாஹ் முன்னாடி வச்சிருவான். அல்லாஹ் நினைத்ததை நினைத்து குன் என்றால் அந்த முழு அல்லாஹ்வினுடைய இல்முல இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களை அல்லாஹ் படைச்சிருவான். அல்லாஹ்க்கு அவ்வளவு ஆற்றல் இருக்குது. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றானா, இன்ன ரப்பக்குமுல்லாஹுல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த ஃபீ 6 அய்யாமின், ஒட்டுமொத்த வானம் பூமிகளை ரப்புல் ஆலமீன் 6 நாளா படைச்சானா. வானத்தை ஒரு நாள் படைக்கிறான், பூமியை ஒரு நாள் படைக்கிறான், நட்சத்திரங்களை ஒரு நாள் படைக்கிறான். அல்லாஹ்க்கு ஒரே ஒரு நிமிடத்துல படைக்க முடியாது. அப்ப அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையில் தன்னுடைய சுன்னத்தாக எதை சொல்லி காட்டுறான் தெரியுமா? திட்டமிடுதல், திட்டமிட்டு செயல்படுதல் என்பது ரப்புல் ஆலமீனுடைய சுன்னத் என்பதாக அல் குர்ஆன் பேசுகிறது. அப்ப ரமலான் நம்மை அடைய இருக்கிறது என்று சொன்னால் அந்த ரமலானை திட்டமிட வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த ரமலான் நம்ம என்ன செய்யணும், திட்டமிடணும். என்ன திட்டமிடணும்? சஹர் எங்க சாப்பிடணும், இஃப்தார் எங்க திறக்கணும், எந்த பள்ளியிலடா நல்லா இருக்கும் அந்த திட்டம் இல்ல, எந்த பள்ளியில கஞ்சி நல்லா இருக்கும், எந்த இடத்துக்கு போனா சஹர் சாப்பாடு நல்லா இருக்கும், இந்த திட்டமிடுதல் இல்ல. என்ன திட்டமிட வேண்டும்? இந்த ரமலானில் ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில நம்ம கொண்டு போகணும். பொருத்தமான முறையில கொண்டு போகிறதுக்கு என்ன திட்டமிடுதல்? நம்ம ஒரு திட்டம் போடணும். நம்மளுடைய குடும்பங்கள்ல ரமலான் முழுக்க நாமும் நாம் குடும்பங்களும் எல்லோருமாக சேர்ந்து, மஹல்லா வாசிகள் எல்லோருமாக சேர்ந்து இந்த ரமலான் பாக்கியமுள்ள ரமலானாக நம்ம ஆக்கணும்னு சொன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தியவர்களுக்கு அல்லாஹ் நிறைய வாய்ப்பை கொடுப்பான். உண்மை அதுதான், வாழ்க்கை அதுதான். அது வாய்ப்பை பயன்படுத்துறோம், அடுத்த வாய்ப்பு கிடைக்கியதோ இல்லையோ, கிடைத்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தியவர்களுடைய பட்டியல்ல நம்ம சேரணும். அப்ப என்ன செய்யணும்? ரமலான்ல முதல்ல அல்லாஹ் என்ன திட்டமிட்டான் தெரியுமா? ரமலானுக்கும் அல்லாஹ் எப்படி திட்டமிடுறான்? குர்ஆன்ல எந்த இடத்திலுமே அல்லாஹ் தஆலா 12 மாதங்களுடைய பெயரை சொல்லவே கிடையாது. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல், ரபியுல் ஆஹிர் அப்படின்னு எந்த மாதத்தினுடைய பெயரையும் சொன்னதே கிடையாது. ஆனா ஒரே ஒரு மாதத்தினுடைய பெயரை மட்டும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரமலான் அப்படின்றான். ஷஹ்ரு ரமலான், ஆயத்து சூரத்துல் பக்ராலே சொல்றான் ஷஹ்ரு ரமலான். சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானில் நீங்க யாரோடு சேர்ந்து இருக்கணும் தெரியுமா? அதையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஷஹ்ரு ரமலான்
அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆனை இந்த மாதத்தில் நான் இறக்கி வைத்தேன் என்கின்றான். குர்ஆனை இந்த மாதத்தில் நான் இறக்கி வைத்தேன் என்கின்றான். அப்போ ரப்புல் ஆலமீனே இந்த ரமலானின் பெயரை சொல்லி, இந்த ரமலானில் நீங்கள் யாரோடு சேர்ந்து இருக்க வேண்டும், யாரோடு சேர்ந்து இருந்தால் உங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி குர்ஆனை அல்லாஹ் சேர்த்துக்கிறான். இப்ப ரமலானும் குர்ஆனும் ஒரு இடத்தில் அல்லாஹ் ஒன்று சேர்த்து காட்டி இருக்கிறான், ஒரு இடத்தில் ஒன்று சேர்த்து காட்டி இருக்கிறான். இந்த ரமலான்ல தான் நான் முழுசா குர்ஆனை என்ன செஞ்ச, இறக்கி வைத்தேன். குர்ஆன் இறங்கிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம் அப்படின்றான். இப்ப நமக்கும் குர்ஆனுக்குமான தொடர்பு என்ன? நமக்கும் குர்ஆனுக்குமான தொடர்புகளை இந்த ரமலானில் நாம் அதிகப்படுத்த வேண்டும். அசத்து வயசாயிடுச்சு, குர்ஆன்லாம் ஓத தெரியாது, என்ன செய்யட்டும்? ஒன்னும் செய்யாதீங்க. பார்த்தால் நன்மையில் குர்ஆனும் ஒன்று, பார்த்தால் நன்மையில் குர்ஆனும் ஒன்று. குர்ஆனை திறந்து வைத்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பார்த்தால் நன்மை. நம்மள நிறைய பேருடைய வாழ்க்கையில குர்ஆன் பெட்டியில வைக்கப்பட்ட, குர்ஆன் பெட்டியில வைக்கப்பட்டதாவே தான் இருக்குதே தவிர வாழ்க்கையில் குர்ஆன் இருக்கிறதா என்று பார்த்தால் கிடையாது. குர்ஆனை நம்ம வாழணும், குர்ஆனை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கொண்டு வரணும். குர்ஆன் 1400 வருடங்கள் கடந்து இன்று வரைக்கும் ஒரே ஒரு எழுத்து, ஒரு புள்ளியை கூட மாற்ற முடியாத அளவுக்கு அது அல்லாஹ்வினுடைய கலாம் என்ற விஷயத்தில் மிக உன்னதமான கலாமாக இருக்குது. யாராவது ஏதாவது மாற்றம் செய்ய முடியுமா? குர்ஆன்ல எந்த மாற்றமும் செய்யவே முடியாது. மனிதர்கள் மாறி போய்கிட்டே எத்தனை காலங்கள் வந்தாலும் ஒரே குர்ஆன். அல்லாஹ் அந்த குர்ஆனை அப்படி பிரசித்தி பெற்றதாக வைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில் அந்த குர்ஆன் இல்லையே. குர்ஆனை கொண்டு என்ன வாழ்றோம் சொல்லுங்க பார்க்கலாம். குர்ஆனுடைய வாழ்க்கையில நமக்கு என்ன பங்கு இருக்குது? அல்லாஹ் 2 குர்ஆனை இறக்கி வச்சிருக்கிறான். எத்தனை குர்ஆனுங்க அல்லாஹ் வச்சிருக்கிறான்? 2 குர்ஆன். எங்க அஜத்து இன்னொரு குர்ஆனை காணா அப்படின்னாதீங்க, தெரியல நமக்கு, நமக்கு என்ன செய்யல தெரியல. அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தது 2 குர்ஆன். ஒரு குர்ஆன் எழுத்து வடிவில் தந்தான், எழுத்து வடிவில் தந்தான். அந்த எழுத்து வடிவில் இருக்கக்கூடிய குர்ஆன் ஒரு உருவமாக ஆகி குர்ஆன்னா இப்படிதான் இருக்கும், இதுதான் குர்ஆனுடைய வாழ்க்கை என்று வாழ்வதற்காக வேண்டி வாழ்க்கையை காட்டி தந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு குர்ஆன். அதற்கு ஆயிஷாட்ட கேட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படின்னு கேட்டாங்க. குர்ஆன் நீங்க ஓதலையான்னு கேட்டாங்க. குர்ஆன் நீங்க ஓதலையா? குர்ஆன் தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைன்னு சொன்னாங்க. அப்ப எழுத்து வடிவில் இருக்கக்கூடிய குர்ஆனிலும் நம்மளிடத்தில் எந்த பங்கும் இல்லை. வாழ்க்கையாக வந்து வாழ்ந்து காட்டிய பெருமானார் ரசூலுல்லாஹ்வினுடைய வாழ்க்கையை கூட எடுத்து வாழ்வதற்கு வாய்ப்பில்லாதவர்களாக நாம் இருக்கிறோம். எவ்வளவு நம்ம பின்தங்கி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய எத்தனை வாழ்க்கை நம்மள்ட்ட இருக்கு. ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க? ரசூலுல்லாஹ் பேசியது அல்லாஹ்வினுடைய வஹி, ரசூலுல்லாஹ் வாழ்ந்தது குர்ஆனுடைய வாழ்க்கை. ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அசைவும் குர்ஆனாகவே அல்லாஹ் ஆக்கி ஆக்கி இப்படிதான் இருக்கும் குர்ஆன் என்பதை வாழ்ந்து விட்டு வாழ்க்கையை பார்த்தவர்களுக்கெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை முன் உதாரணமாக காட்டிவிட்டு போனார்கள். அந்த வாழ்க்கையை எடுக்கிறதுலையும் நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கிறோம். வார்த்தை ரீதியாக இருக்கக்கூடிய குர்ஆனை திறக்கிறதுலையும் சோம்பேறித்தனமா இருக்கிறோம். குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம். குர்ஆன் யாருடைய கலாம்? அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹுவால் உருவாக்கப்பட்டு அல்லாஹுவால் இந்த சமுதாயத்திற்கு தரப்பட்ட அந்த குர்ஆன், அதில் இருக்கக்கூடிய ஒரு நன்மையினுடைய அளவு யாராவது சொல்ல முடியுமா? அலிஃபுக்கு என்ன நன்மை யாராவது சொல்ல முடியுமா? ஒரு 10 நன்மை இருக்கும் ஹஜ்ரத். அப்ப 10 நன்மைன்னு வச்சா கூட ஒரு நன்மையினுடைய அளவு எவ்வளவு? 1 கிலோவா, 2 கிலோவா, அல்லது 1 மில்லியனா, 2 மில்லியனா? யாராவது சொல்ல முடியுமா? யாரும் சொல்லவே முடியாது. அப்ப குர்ஆனுக்கான நன்மையும் குர்ஆனுக்கான அந்த தகுதியையும் நாம இழந்து போய் நிக்கிறோம், நம்ம இழந்து நிக்கிறோம். குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பை விட்டு ரொம்ப தூரமா நம்ம இருக்கிறோம். என்ன காலம், இப்போ காலம் மாறி 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 போகுது. நம்மள ஒரு 60 வயது 70 வயது இப்படி அடைந்து 70 வயது
10 வயதுல இருக்கக்கூடிய வாழ்க்கை 70 வயசுல இருக்கா? கிடையாது. 10 வயசுல குச்சி மிட்டாய் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம், 70 வயசுலயும் குச்சி மிட்டாய் சாப்பிட்றோமா? கிடையாது. 10 வயசுல போட்ட சட்டையை எடுத்து நம்ம 70 வயசுல போட முடியுமா? கிடையாது. அப்ப 10 வயசுல நம்ம இருந்த அந்த சின்ன சைக்கிளை வச்சு 70 வயசுல ஓட்ட முடியுமா? முடியவே முடியாது. அப்போ அந்த வாழ்க்கை, உலக வாழ்க்கையில் இன்பத்தையும் முன்னேற்றத்தையும் காண தயாராக இருக்கிறது இந்த சமூகம். ஆனா ஒரு பல நூற்றாண்டு, 1400 நூற்றாண்டுகளை கடந்தும் கூட குர்ஆன் இன்னி வரைக்கும் ஒரு மாற்றமும் இல்லாமல் வரக்கூடிய அந்த குர்ஆன்ல என்ன முன்னேற்றத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம்? சின்ன பிள்ளையில ஏதோ எங்கேயோ அஜத்திட்ட போய் மக்தப்ல ஓதுன அதே குல்வல்லா தான் இன்னி வரைக்கும் 70 வயசுல அந்த குல்வல்லா வகதே தான் ஓடுது. மக்தப்ல ஓதுன அதே அந்த இன்னா ஆத்தைனா குல்லு ரப்பில் ஃபலக் அல்ஃபாத்தியால வரக்கூடிய எல்லா சூறாவும் என்ன செஞ்சிருவோம்? ஓதிருவோம். அதுக்கு பக்கா ஹாஃபிஸ். நம்ம இதை தவிர்த்து குர்ஆனுக்கும் நமக்குமான என்ன தொடர்பு இருக்கு? நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறுவதற்கு என்ன செய்யறோம்? பின்தங்கியவர்களாகவே நம்ம சமுதாயம் போய்கிட்டே இருக்கே. அப்ப குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பை நம்ம அதிகப்படுத்தணும். குர்ஆன் நம்ம ஓத 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 அல்லாஹ்விடத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ்விடத்துல கொண்டு போய் நம்ம சேர்க்கும். ஒண்ணுமில்ல, உலகத்துல ஒரு மனிதன் படைத்த அவனுடைய வார்த்தையாக வரக்கூடிய ஒரு பாட்டுக்கு சமுதாயமே அடிமையாக ஆகுது. ஒரு இசைக்கு சமுதாயம் அடிமையா போகுது. ஒரு இசை, அந்த இசையை கேட்டுட்டு அவன் வாழ்க்கையே வாழ்ந்து முடிச்சிடலாம் மாதிரி தெரியுது. இன்னைக்கு அந்த இசைகளுக்கெல்லாம் அடிமையாகி இருக்கின்ற இந்த சமூகம் குர்ஆனுக்கு அடிமையாக இல்லாமல் இருக்கிறோம். குர்ஆனுக்கு அடிமையானால் அந்த குர்ஆன் நமக்கு யாரை கொடுக்கும் தெரியுமா? அல்லாஹுவை கொண்டு வந்து கொடுத்துரும். அல்லாஹுவை, குர்ஆன் யாருடையது? அல்லாஹுடையது. அப்ப குர்ஆனோடு சேர்ந்து இருந்தால் யாரோடு கொண்டு போய் நம்மை சேர்க்கும்? அல்லாஹ்வோடு கொண்டு போய் நம்மை சேர்க்கும். அப்ப அதற்கும் ரமலானுக்கும் அல்லாஹ், நீ ரமலான்ல நீ குர்ஆனோடு சேர்ந்து இருக்கணுன்றதுக்காக வேண்டிதான் ரமலானையும் குர்ஆனையும் ஒரு இடத்துல அல்லாஹ் ஒன்றாக ஆக்கி தந்திருக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த ரமலான் முழுக்க முழுக்க நம்மளால முடிந்தது ஒரு கத்தம், குறைவாக ஒரு கத்தமாவது நம்ம என்ன செய்யணும்? முடிக்கணும். வருஷத்திலே ஒன்று முடிக்கிறது பெரிய சிரமமா இருக்குது. ஒரு மாசத்துல எங்க ஹஜ்ரத் முடிக்கிறது? முயற்சி செய்வோம். நம்ம நியத்து வச்சா கண்டிப்பா என்ன செய்வோம்? அல்லாஹு தாலா நம்ம நியத்து அல்லாஹ் அதுக்கான என்ன செஞ்சிருவான்? வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான். நியத் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல ஒரு கத்தை நான் முடிச்சிடணும், ஒரு கத்தை நம்ம முடிச்சிடணும். இன்னொன்னு என்னன்னு சொன்னா, வாழ்க்கைக்கு நம்ம நியத் செய்யணும். வாழ்க்கை வயசு எத்தனை வயசு அல்லாஹ் நமக்கு பாக்கியமா தந்திருக்கிறான்? ஒரு 60 வயசுல நம்ம இருக்கிறோம்னு வைங்க, 10 வயசை விட்டுறலாம், ஒரு 20 வயசு கூட விட்டுறலாம். மீதி 40 வயசுக்கு வயதுக்கு ஒரு குர்ஆன் வைத்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை குர்ஆன் நம்ம வச்சிருப்போம்? 40 குர்ஆன். அப்ப நம்மளுடைய வயதுக்கு ஒரு குர்ஆனை நம்ம சதகா செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். குர்ஆனை வாங்கி அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது இல்ல, குர்ஆனை வாங்கி ஓதணும். நம்ம ஓதி ஓதி நமக்கு என்ன செய்யணும்? நம்ம பேங்க்ல போட்டு வைக்கணும். என்னுடைய வாழ்க்கைக்கு நான் 40 வயசா 40 குர்ஆன் என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செஞ்சிருக்கேன்? வைத்திருக்கிறேன். முன்னோர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தா அல்லாஹு அக்பர், நம்ம வாழ்க்கை ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்க தோன்ற அளவுக்கு முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப குர்ஆன்ல நம்ம நிறைய தொடர்பை ஏற்படுத்தணும். குர்ஆன்ல நம்ம நிறைய தொடர்பை ஏற்படுத்தணும். குர்ஆன்ல தொடர்பு ஏற்படுத்தினா என்ன கிடைக்கும் தெரியுமா? என்ன கிடைக்கும் தெரியுமா? நாளைக்கு கியாமத்துல அல்லாஹ்ட்ட இருந்து வாதாடக்கூடியதில் ஷஃபாஅத்தி செய்யக்கூடியவர்களுடைய பட்டியலில் இந்த குர்ஆனும் அல்லாஹ்ட்ட நின்று வாதாடுமா. இரவு முழுக்க என்னை திறந்து வைத்து தூக்கத்தை விட்டு குர்ஆனை ஓதினான். இரவு முழுக்க என்ன செஞ்சான்? தூக்கத்தை விட்டு குர்ஆனை ஓதினான். யா அல்லாஹ், நோன்பு வைத்த நிலையில் என்னை ஓதினான், நின்ற நிலையில் ஓதினான், படுத்த நிலையில் ஓதினான். இவனை நரகத்திற்கு நான் அனுப்புவதற்கு தயாராக இல்லை, இவனை சொர்க்கத்திற்கு அனுப்பிரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனோடு தொடர்புடையவர்களுக்கு கியாமத் நாளில் அந்த குர்ஆன்
அல்லாஹ்விடத்தில் வாதாடக்கூடிய ஷாஃபியா சிபாரிசு செய்யக்கூடியதாக அல்லாஹ்விடத்தில் நிற்கும் என்கிறார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நாம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இரண்டாவது, குர்ஆன் என்ன செய்யும் தெரியுமா? அல்லாஹ்வே கொடுத்துரும். அல்லாஹ்வே என்ன செஞ்சிரும்? கொடுத்துரும். ஒரு கலெக்டரை சந்திக்க போனோம்னா யார்கிட்ட போவீங்க? அந்த கலெக்டரோடு யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் போய் பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுப்பா, கலெக்டர்கிட்ட பார்த்து ஒரு மனு கொடுக்கணும், சொர்க்கத்துக்கு போகணும், அவர் சைன் போட்டா தான் என்ன செய்யணும், நான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றோம்ல. இன்னைக்கு துனியால ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு நடக்கணும்னா அவருக்காக வேண்டி யாரெல்லாம் சேர்ந்து இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் போய் நம்ம என்ன செய்யறோம்? சிபாரிசு செய்யறோம். அவரிடத்துல போய் நம்ம டைம் வாங்குறோம். அவர் எங்க கொண்டு போய் சேர்த்துருவாரு? மெயின் ஆபீஸ்ல கொண்டு போய் நிப்பாட்டி விட்டுருவார். அந்த மாதிரி குர்ஆன நீங்க வாழ்க்கையில தொடர்புடையதாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உங்களுக்கு வாழ்க்கையில கொடுத்துரும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை வாழ்க்கையில தந்துரும். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலை எப்படிப்பட்ட பெரியார்கள், அல்லாஹ்வே கனவுல பாக்குறாங்க. கனவுல அல்லாஹ்வோடு பேசுறாங்க. கேட்கறாங்க, யா அல்லாஹ், உன்னை நான் எதை கொண்டு நெருங்கட்டோன்னு கேட்கறாங்க. உன்னை எதை கொண்டு நான் ரொம்ப நெருங்க முடியும்னு கேட்கறாங்க. அல்லாஹ் சொன்னா, நான் குர்ஆனை கொண்டு நெருங்கத்தா. குர்ஆன் என்னுடைய கலாம், குர்ஆன் என்னுடைய கலாம், குர்ஆனை கொண்டு என்ன நெருங்குங்க. யா அல்லாஹ், அறிந்து ஓதுனுமா அறியாம ஓதுனுமான்னு கேட்கிறாங்க. எனக்கு தெரியல என்ன அர்த்தம், எப்படி என்ன அதுன்னு தெரியல. அஜர்த்து சொல்லி கொடுத்த அதே அலிஃப் பாவை வச்சு எழுத்து கூட்டி ஓதுறேன், என்ன அர்த்தம் தெரியல. அறிஞ்சு ஓதுனுமா அறியாம ஓதுனா உன்னை நெருங்க முடியுமான்னு கேட்ட போது அல்லாஹ் சொன்னானா, எப்படி ஓதுனாலும் என்னை நெருங்கலான்ட்டான். அல்லாஹ் அதுக்கான நசீபை நம்ம எல்லோருக்குமே தரணும். வாழ்க்கையில குர்ஆனை விட அழகான ஒரு படைப்பு எந்த படைப்புமே கிடையாது. ஏதாவது அழகான படைப்பு இருக்கா? எவ்வளவு அழகான அந்த குர்ஆன். இன்னைக்கு வீட்டுல குர்ஆன் இருக்கு அப்படின்னா பெட்டியிலேயே தான் இருக்கு, பெட்டியிலேயே இருக்கு. அந்த குர்ஆனை வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது வீடை சுத்தப்படுத்தும் போது என்ன செய்யறோம்? எடுத்து தூசி தட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சமுதாயம் குர்ஆனை வெறும் பெட்டியில் வைக்கக்கூடியதாக வைத்திருக்கதே தவிர வாழ்க்கையில குர்ஆன் நம்மள்ட்ட இல்லாம இருக்கு. அப்ப குர்ஆனுடைய வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ்வை நீங்கள் படியுங்கள். எப்படி தொடர்பு ஏற்படுத்தணும்? சும்மா குர்ஆனை திறந்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். யா அல்லாஹ், எனக்கு எதுவுமே தெரியாது, இருந்தாலும் குர்ஆனை திறந்துட்டேன், பார்க்கிறேன். அந்த குர்ஆன்ல இருக்கிற எல்லா ஞானத்தையும் என்னுடைய வாழ்க்கையில எடுத்து வாழ வச்சிரு, என்னுடைய வாழ்க்கையில எடுத்து வாழ வச்சிரு. முன்னோர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் எப்படியெல்லாம் முன்னோர்கள் அல்லாஹு அக்பர் குர்ஆனுடைய தொடர்பு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில எழுதுறாங்க. ஹஜ்ஜுக்காக வேண்டி உஸ்மான் ரலியல்லாஹு போறாங்க. போய் ஹஜ்ஜுடைய காலங்கள்ல தவாஃபை எல்லாம் முடிச்சுட்டு இரவு வணக்கங்களுக்காக வேண்டி காபத்துல்லாவுக்கு முன்னாடி நின்று தொழுக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே இரவு வணக்கெல்லாம் தொழுது முடிச்சுட்டாங்க. கடைசியாக சஹாபாக்களுடைய வாழ்க்கை ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி இருக்கும். அவங்க இரவு நேரத்துல கடைசியா தொழுகக்கூடிய தொழுகை வித்ருவாஜிபுடைய தொழுகையாக தான் இருக்கும். தஹஜ்ஜுத்ல தான் தொழுவாங்க. அந்த கடைசியில வித்ருவாஜி 3 ரகாயத்துல 3வது ரகாயத்துல இருந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிச்சு மினல் ஜின்னத்தி வன் நாஸ்ல முடிப்பாங்க. ஒரு ரகாயத்துல ஒரு குர்ஆன், ஒரு ரகாயத்துல ஒரு குர்ஆன். யோசிக்க முடியுதா நம்மளால? ஒரு பக்கம் ஓதுறதே அதுல தூக்கம் வந்துருது, முடியல. என்ன நான் என்னனோ பண்ணி பார்க்கிறேன். ஈமானுடைய பலகீனம், நம்மளுடைய ஈமானுடைய பலகீனம். குர்ஆனுக்கான ஒரு லைஃப் நம்மள்ட்ட இல்லை. ஒரு படம் பார்க்க உட்காரணும், அந்த படத்துல அந்த கிளைமேக்ஸ் நல்லா இருந்தா நேரம் போறது கூட தெரியல. எதுக்குடா இன்டர்வல் போடுறாம, எதுக்குடா இன்டர்வல்? சும்மா எவ்வளவு நல்லா போயிட்டு இருக்குது, இதுல இன்டர்வல் வேறையா? ஆனா இங்க என்னது, திறந்து வச்ச உடனே இன்டர்வல், தொடர்ந்து வச்ச உடனே இன்டர்வலுக்கு நம்ம போயிடும். அப்ப குர்ஆனை நம்ம ரசிக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்து வாழணும். எவ்வளவு சுவை மிகுந்ததாக அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில அந்த குர்ஆன் ஒரு இரவுல எவ்வளவு ரசிச்சு ரசிச்சு ஓதி இருப்பாங்க. முடியல, இன்னும் முடியல, இன்னும் முடியல, இன்னும் முடியலன்னு கொண்டு போய் குர்ஆனுடைய கடைசி ஆயத்துல முடித்து விட்டு ருக்கு செய்தார்கள் என்றால் அந்த வாழ்க்கை எங்க, நம்மளுடைய வாழ்க்கை எங்க?
இன்னும் பின்ன அதற்கு பின்னாடி வந்த சஹாபாக்களை தொடர்ந்து வந்த தாபியீன்கள், தபா தாபியீன்களுடைய வாழ்க்கையில எல்லாம் பார்த்தா அல்லாஹு அக்பர். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹுவினுடைய வாழ்க்கையில எழுதுறாங்க, ஒரு இரவில் ஒரு குர்ஆன், ஒரு இரவுல உட்கார்ந்தாங்கன்னா ஒரு குர்ஆனை ஓதி என்ன செஞ்சிருவாங்க, முடிச்சிருவாங்க. தாபியீன்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், மன்சூர் பின் ஜாதான் அப்படின்ற ஒரு தாபியீன் இருக்கு, முன்னோர்கள். மன்சூர் பின் ஜாதான் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரசித்தி பெற்ற வாழ்க்கை. 10:30 மணிக்கு லுஹா தொழுகுவாங்க. லுஹா தொழுக அப்படின்னு சாஸ்திகி நமாஸ் அப்படின்னு சொல்லி தொழுவாங்க. அந்த தொழுகை சுன்னத்தான தொழுகை. அந்த தொழுகை தொழுதுன்னு சொன்னா ரிசுக்ல நெருக்கடி எல்லாம் ஏற்படாது. அந்த லுஹா தொழுகைக்கு நின்றுட்டாங்கன்னா லுஹா தொழுகையில ஒரு குர்ஆனை முடிச்சிருவாங்க. லுஹா தொழுகையில ஒரு குர்ஆனை முடிச்சிட்டு லொஹுருடைய நேரம், லொஹுர்ல ஒரு குர்ஆன் ஆரம்பிப்பார்கள், அசருக்குள்ள ஒரு குர்ஆனை முடிச்சிருவாங்க. லுஹால இருந்து அசருக்குள்ள 2 குர்ஆன். ஒரு நாளைக்கு 2 குர்ஆன். அவங்க வாழ்க்கையில எத்தனை குர்ஆன் இருக்கும்? அதையும் பார்த்தா மிகப்பெரிய தாபியீன்கள்ல ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க பேர் சலீம் பின் அதிர் அப்படின்ற ஒரு தாபியீன். பெரிய தாபியீன்களுடைய பட்டியல் அவங்க வராங்க. ஒரு நாளைக்கு 3 குர்ஆன் முடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3 குர்ஆன். ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் கிதாபுகள்ல இவங்களுடைய வரலாறுகள்லாம் எழுதுறாங்க. ஒரு நாளைக்கு 3 குர்ஆன். ஹஜரத் 3 வேளை வேணா சாப்பிடலாம் ஹஜரத். எங்க ஹஜரத் 3 வேளை எங்க குர்ஆன் ஓத முடியும் நம்மளாலாம்? யோசிக்கவே முடியல அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம். அவங்க குர்ஆனுக்காக இறங்குனதுனால அல்லாஹ் நேரத்துல பரக்கத்து செஞ்சிட்டான். நேரத்தை அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டான்? விசாலமாக ஆக்கி தந்து விட்டான். ஒரே ஒரு ஹதீஸ், கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னான் என்பதாக ஹதீஸே குதுசியில சொல்றாங்க. திர்மிதி இமாம் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. என்ன தெரியுமா? ஆதமுடைய மகனே, அல்லாஹ் சொல்றான், ஆதமுடைய மகனே, என்னுடைய இபாதத்துக்காக வேண்டி நீ நேரத்தை ஒதுக்கு. அல்லாஹ் சொல்றான், என்னுடைய இபாதத்துக்காக வேண்டி நீ நேரத்தை ஒதுக்கிரு. நீ நேரத்தை ஒதுக்கினால் உனக்கு நான் என்ன தருகிறேன் தெரியுமா? உனக்கு தேவையற்ற வாழ்க்கையை தந்துடுறேன். நீ எங்கேயும் தேவையாகி நிக்க தேவையே இல்லை. உன் உள்ளத்தை தேவையற்ற உள்ளமாக ஆக்கி விடுகிறேன். நீ எனக்கு வந்துட்டேன்னு சொன்னா உனக்கு நானே வந்துடுறேன். உனக்கு என்ன தேவை இருக்குது? எல்லாத்தையும் நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அல்லாஹு தாலா சொல்லிட்டு சொன்னான். அல்லாஹு தாலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் சொன்னதாக, ஒரு மனிதன் அல்லாஹுவினுடைய இபாதத்துக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கல, வாழ்க்கை துனியா துனியா துனியா, அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்குன்னு போகிறான் என்றால் துனியாவோடு அவனை அல்லாஹ் சேர்த்து வைத்து விடுவான். அவனை இபாதத்து செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் நேரம் கிடைக்காமல் அல்லாஹ் ஆக்கி விடுவான்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப இந்த ரமலான்ல அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம ஒதுக்குவோமா? இன்ஷா அல்லாஹ் ஒதுக்கி விட்டு நம்ம அல்லாஹ்வுக்காக வேண்டி வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்மளுடைய எல்லா தேவைக்கும் போதுமானவனாக இருக்கிறான். எல்லா தேவைக்கும் போதுமானவனாக இருக்கிறான். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய வாழ்க்கை, டெய்லி ஒரு குர்ஆன் முடிப்பாங்களாம். ரமலானுடைய மாதம் வந்ததுன்னா பகல்ல ஒரு குர்ஆன், இரவுல ஒரு குர்ஆன். பகல்ல ஒரு குர்ஆன், இரவுல ஒரு குர்ஆன். அப்ப ரமலானுடைய மாதத்துல மட்டும் ஒரு நாளைக்கு 2 குர்ஆன், ஒரு பகல்ல ஒரு குர்ஆன், இரவுல ஒரு குர்ஆன்னா எத்தனை குர்ஆன் முடிக்கிறாங்க? 60 குர்ஆன். எப்படி வாழ்க்கை? தராவி தொழுகையில ஹாஃப்ஸா குர்ஆன் ஓதுறாருனாலே நிக்க முடியல நம்மளால. இன்னும் போல வண்டி என்ன ஹஜ்ரத் ரொம்ப ஸ்லோ, எங்க வேகமா தட்டுறாங்க, ஒண்ணுமே புரியக்கூடாது. சும்மா எடுத்த உடனே எக்ஸசைஸ் பண்ற மாதிரி 20 ரக்காத் அரை மணி நேரத்துல எங்க முடியுதோ மக்கள் அதை நோக்கி இன்னைக்கு கூட்டம் எடுக்கிறாங்க. அப்ப குர்ஆனை கேட்கறதுக்கு கூட நமக்கு என்ன இல்லாம போறோம்? குர்ஆனை கேட்கறதுக்கு கூட பொறுமை இல்லாத மக்களாக இன்னைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பார்க்கணும். துனியா நம்மளை இழுத்து கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் ஒரு பக்கம் நமக்கு இது போல வாய்ப்புகளை தந்து இழுக்கிறான். ஆனா தட்டி விட்டுட்டு நம்ம போகிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தொடர்பு படுத்தியதை போல இந்த ரமலானில் நம்ம யாரோடு சேர்ந்து இருக்கணும்? குர்ஆனோடு சேர்ந்து இருக்கணும்.
சேர்ந்திருப்போமா இன்ஷா அல்லாஹ்? அந்த குர்ஆன்ல நமக்கு நம்ம ஒரு திட்டம் போட வேண்டும். இந்த ரமலான்ல கம்மி ஒரு கத்தமாவது நம்ம என்ன செஞ்சிடணும், முடிச்சிடணும். இது ரொம்ப கம்மி. இதை விட ஒரு 10 நாளைக்கு ஒரு குர்ஆன் வச்சாலே 3-10க்கு எத்தனை குர்ஆன்? 3 குர்ஆன் முடிக்கலாம். சாதாரணமாக 3-10க்கு 3 குர்ஆன் முடிக்கலாம். தெரியல அப்படின்னு சொன்னா குர்ஆனை திறந்து வைத்து அதற்காக நேரத்தை ஒதுக்குவோம். அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா குர்ஆனை கேட்பதற்காக வேண்டி சஹாபாக்களால் ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த தராவீஹினுடைய தொழுகை. அதிலும் குர்ஆனை ஓதுவது சஹாபாக்கள் ஏற்படுத்திய சுன்னத்துகள். மக்கள் குர்ஆனை கேட்கணும், மக்கள் குர்ஆனை கேட்கணுன்றதுக்காக வேண்டி வாழ்க்கையில முடிவு செஞ்சிடணும். ஒரு தராவீஹ் கூட விடாமல் நான் இந்த பள்ளியில ஜமாத்தோடு நிறைவேற்றுவேன், ஜமாத்தோடு நான் என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன். எல்லா வேலை தொழுகைகளையும் இந்த ரமலானில் ஜமாத்து விடாம நான் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். ஜமாத்தோடு தான் நான் தொழுவேன். நம்ம எல்லாருமே உள்ளத்துல உறுதிமொழி எடுக்கணும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானை வரவேற்கக்கூடிய விஷயங்களில் நோன்பு நோற்பதற்காக வேண்டி குர்ஆனும் நோன்பும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் இரண்டும் சிபாரிசு செய்யக்கூடியதுன்னா. இரண்டுமே என்னது, சிபாரிசு செய்யக்கூடியது அப்படின்னாங்க. அப்ப குர்ஆனும் நோன்பும், அப்ப குர்ஆனோடு தொடர்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். இரண்டாவதாக நோன்போடு நம்ம தொடர்பை ஏற்படுத்தணும். நோன்புக்காக வேண்டி நம்ம தொடர்பை ஏற்படுத்தணும். பொதுவாகவே எந்த காரியத்தை நாம் செய்தாலும் சரி, தொழுகிறோம் அப்படின்னு சொன்னா கூட எங்கேயாவது நஃப்ஸ் ஷைத்தான் அதை கெடுத்துருவான். ரொம்ப நேரம் சஜ்தா செய்யறாருன்னு வைங்க, பக்கத்தில் ஒருத்தர் பார்க்கிறாரு, ஆஜியார் ரொம்ப தொழுகிறாருப்பா, அப்படி காதில் என்ன செஞ்சிருவான், போட்டு விட்டுருவான். அவர் பாட்டுக்கு இக்கடன் தொழுதுகிட்டு இருப்பாரு. 2 பேர் மூலியமா வெளியில நிக்க வச்சு என்ன செஞ்சிருவான், ரம்ஜான் ஆனா தொழுகை கரெக்டா வந்துடுறாருப்பா, தொழுதுகிட்டே இருக்கிறப்ப நிறைய தொழுகிறாரு. அவர் உள்ளத்துல அல்லாஹ் அதை கொண்டு என்ன செஞ்சிருவான், சரிடா நம்மள எல்லாம் நல்லவன் பேசுறாங்கடா பரவாயில்ல அப்படின்னு அந்த ரமலான் முழுக்க அவரையும் கெடுத்து அவர் செய்யற எல்லா இபாதத்தையும் என்ன செஞ்சிருவான், கெடுக்க வச்சிருவான். சரி, மறைச்சு எங்கேயாவது ஜகாத்து கொடுக்கறாருன்னு வைங்க, வெளியில இருந்து ஒருத்தன், நேத்து ஆஜியார் வந்தாரு, கை மடக்கி தான் ஏன் கொடுத்தாரு, 1 மாசத்துக்கு போதும் என் காசு, ஜகாத்து கொடுத்துட்டாரு. என்னடா அல்லாஹ், இப்ப நம்ம எந்த இபாதத்துகள் செய்தாலும் ஷைத்தான் வெளிக்கெடுப்பதற்கு விழித்து கொண்டு இருக்கிறான். அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல முகஸ்துதியை போட்டுருவான். ஆனா நோன்புக்கு மட்டும் அப்படி ஒரு முகஸ்துதி வரவே வராது, அப்படி ஒரு முகஸ்துதி வரவே வராது. நீ குடிக்காம இருக்கிற, சாப்பிடாம இருக்கிற, பசித்து இருக்கிற, உன்னோட இச்சைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற, யாருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவோம், அல்லாஹ்வுக்காக மட்டும்தான். இதுல யாராலும் என்ன செய்ய முடியாது, முகஸ்துதிக்கான வழியே இல்லாம அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். நம்மை போல ஒருத்தன் பசித்த நிலையில் இருக்கிறான், நாமும் பசித்த நிலையில் இருக்கிறோம். ஒருத்தன் உடம்பு இழைக்கணும் ஹஸ்ரத், நான் பாடி பில்டரா இருக்கிறேன், உடம்பு இழைக்கிறதுக்காக காலைல மதியானம்லாம் சாப்பிடக்கூடாது டாக்டர் சொல்லிட்டாரு. சரிப்பா நீ பசிச்சு, நானும் பசிச்சு இருக்கிறேன். நீங்க எதுக்காக இருக்கிறீங்க, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கிறேன். ரெண்டும் பசிதான், ரெண்டும் பட்டினி தான், ரெண்டும் தாகம் தான். ஆனா இந்த தாகத்துக்கு மதிப்பு கிடையாது, இந்த தாகத்துக்கு அல்லாஹ்ட்ட மதிப்பு ஜாஸ்தி. அல்லாஹ்ட்ட மதிப்பு ஜாஸ்தினா என்ன மதிப்பு ஜாஸ்தி, எல்லா காரியங்களுக்குமே அல்லாஹ் நன்மையை தரான். நீ தொழுதீங்கன்னா இவ்வளவு நன்மை, ஜகாத்து கொடுக்குறீங்களா இவ்வளவு நன்மை, சதகா செய்றீங்களா இவ்வளவு நன்மை, நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்களா இவ்வளவு நன்மை, எடுத்துட்டு போங்க. நோன்புக்கு மட்டும் நீ எல்லாம் செய்கிறாய், பசித்து இருந்தாய், தாகித்து இருந்தாய், உனக்கு அழகான மனைவியை தந்திருந்தும் உன் இச்சையை நீ கட்டுப்படுத்தி வைத்திருந்தாய். இதெல்லாம் யாருக்காக தெரியுமா, லில்லாஹி வலிர் ரசூல், அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி நீ இருந்ததனால் அஸ்ஸௌமு லி வ அனா அஜ்ஸிஉ பிஹி, அல்லாஹ் சொல்லிட்டான் நோன்பு எனக்காக மட்டும்தான், அதனால கூலி நானே வந்துறேன்ட்டான். அல்லாஹ் நான் கூலிங்க, என்ன கூலியா வாங்கிறதுக்கு இந்த சமுதாயத்துல யாரெல்லாம் தயாரா இருக்கிறா, நானே கூலி. அல்லாஹ் எவ்வளவு விஷயம் அடியார்கள்ட்ட, இப்படி யாரும் நெருங்கவே முடியாது. அடியார்கள் எல்லாரையும் நான் என்ன செய்யணும், எனக்கு பிடித்தமான அடியார்களை ஆக்கணும்ன்றதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு டிக்ளேர் செய்யறான் அல்லாஹ் தஆலா. அஸ்ஸௌமு லி வ அனா அஜ்ஸிஉ பிஹி, அல்லாஹ்ட்ட எல்லாமே இருக்கு.
அல்லாஹ்ட்ட எல்லா விற்பனை பொருளும் இருக்குதுங்க. நீங்க என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான கொடுக்க மாட்டானா? அந்த விற்பனை பொருள்களில் அல்லாஹ் ஒருவன் தன்னையும் வைத்து இருக்கிறான். நீ என்ன கேட்டாலும் என்கிட்ட நீ வாங்கிட்டு போயிருன்றான். அப்ப அல்லாஹுவை வாங்குவதற்கு நம்மில் எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? அதுக்கான அல்லாஹ் கூலி என்ன தெரியுமா வச்சிருக்கான்? நோன்பு வச்சிருக்கிறான். அதுக்கான கூலி நோன்பு வச்சிருக்கிறான். அந்த நோன்புல கூட அல்லாஹு தாலா அல்லாஹு அக்பர் எப்படி எல்லாம் நோன்பாளிகளை ரசிக்கிறான் ரசிக்கிறான் ரசிக்கிறான். அல்லாஹு மாதிரி யார அடியார்களை ரசிக்க முடியாது. அல்லாஹ் மாதிரி அல்லாஹ் மாதிரி, ஏன்னா அல்லாஹ் தானே படைச்சவன். 70 தாயை விட பாசமானவன்ல. பெற்றெடுத்த தாய் பிள்ளைகளை அழகு பார்ப்பாளா இல்லையா? அப்ப 70 தாயை விட மேலானவன் அல்லாஹ் நம்மை நொடி நொடியாக ரசிக்கிறான் ரசிக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி ஒரு ஆயத்தை சொல்றான். வவாஅத்னா மூஸா ஸலாஸீன லைலத்தன். மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தௌராத் வேதத்தை உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். மூஸா, நீங்க நோன்பு வச்சுட்டு வரீங்களா? ஒரு 30 நாள் நோன்பு வச்சுட்டு வாங்கன்ட்டான் அல்லாஹு தாலா. 30 நாள் நோன்பு வச்சுட்டு சந்தோஷம். நம்ம போய் எங்க போறோம்? அல்லாஹ்ட்ட நேரடியா பேச போறோம். நானும் ஒரு திரை, அந்த இடத்தில் அல்லாஹ் இருக்கிறான், யாருமே கிடையாது, அல்லாஹ்ட்ட நான் பேச போறேன். அவ்வளவு சந்தோஷம். சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ்ட்ட போகும்போது பொதுவாகவே நோன்பு வைத்திருந்தால் குடல் காலியாக இருப்பதனால வாயில வாடைகள் வெளியே வரும். இது இயற்கை, மனிதனுடைய இயற்கை இது. ஒண்ணு மூஸா, நான் போய் அல்லாஹ்ட்ட பேசும்போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி மிஸ்வாக் செஞ்சிட்டாங்க. மிஸ்வாக் செஞ்சு முடிச்சுட்டு போறாங்க. மலக்குமார்கள் சொன்னாங்களாம் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், மூஸா நோம்பாளியாக இருக்கும் போது அவ வாயில வரக்கூடிய வாடையை நாங்கெல்லாம் ருசித்து கொண்டிருந்தோம். அவ்வளோ அழகான நறுமணத்தோடு இருந்த அந்த வாடைய மிஸ்வாக் செஞ்சு போக்கிட்டு வந்துட்டார் அல்லாஹ்னு சொல்லி யாரு முறையிடுறாங்க? தஃப்சீர்கள்ல பதிவு செய்யறாங்க இமாம்கள். தஃப்சீர்கள்ல பதிவு செய்யப்படுகிறது, மூசாவினுடைய நோன்பினுடைய வாடையை அவர் கழுகி விட்டு மிஸ்வாக் செய்து விட்டு உன் தர்பாருக்கு வந்திருக்கிறான்னு சொன்னோன்னு அல்லாஹ் என்ன செஞ்சான்? அப்படியா, அந்த வாடை ரொம்ப அழகா இருக்கா, சரி வந்த மூசாவை போய் 10 நாள் நோன்பு வச்சுட்டு நோம்பாளியா வாங்க, அந்த வாயினுடைய வாடை என்னிடத்தில் கஸ்தூரியை விட மிகுந்தமானது வாங்கன்ட்டான். அப்ப நோம்பாளியினுடைய வாயில் இருந்து வரக்கூடிய அந்த வாடைக்கு இப்படி யாராவது என்ன செய்ய முடியும்? அந்தஸ்து கொடுக்க முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஸ்தூரியை விட மிக வெண்மை. அந்த காலத்துல அரபு நாட்டுல கஸ்தூரி உயர்ந்த அத்தர், கஸ்தூரிக்கு மேல ஒரு அத்தரே கிடையாது. அதையே ரசூலுல்லாஹ் உதாரணமாக காட்டி சொன்னாங்க, கஸ்தூரியை விட உன்னுடைய வாயில் வரக்கூடிய வாடையை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அப்படின்னா ஒரு தாய் தான் பிள்ளைக்கு ஏற்படக்கூடிய சின்ன அசிங்கமாக இருந்தாலும் முகசொலிப்பு இல்லாமல் செய்கிறாள் என்றால் 70 தாயை காட்டிலேயும் சிறந்த ரப்புல் ஆலமீன் வாயினுடைய வாடைகளை அவன் ரசிக்கிறான். அப்ப நோம்பாளிகளை அணு இது மட்டுமா ரசிக்கிறான்? நோம்பாளிகளுக்காக வேண்டிய அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் தெரியுமா? ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னஹ், சொர்க்கத்தினுடைய அத்தனை வாசலையும் திறந்து வச்சிட்டான். யாரெல்லாம் சொர்க்கவாதியாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ரமலானை பயன்படுத்திக்கோங்க. ரமலானை பயன்படுத்தி, அல்லாஹ்க்கு நிறைய வாசல் இருக்குது. ரஹ்மத்தினுடைய வாசல் இருக்குது, பரக்கத்தினுடைய வாசல் இருக்குது, பாவ மன்னிப்பினுடைய வாசல் வச்சிருக்கிறான், தௌபாவினுடைய வாசல், அல்லாஹ்வுக்கு நிறைய வாசல் இருக்கிறது. எல்லா வாசலையும் திறந்து விட்டு சொர்க்கத்தினுடைய வாசலை முழுமையாக திறந்து விட்டு ரப்புல் ஆலமீன் அடியார்களை பார்த்து சொல்கிறான், யாரெல்லாம் சொர்க்கவாசிகளாக இந்த ரமலான்ல ஆகும்னு நினைக்கிறீங்களோ ரமலான்லயே சொர்க்கவாசி ஆயிரு, உனக்கு கூலி எங்கதான்? சொர்க்கம்தான் அப்படின்றான். நோம்புக்கு கூலி அல்லாஹ் என்னங்க தரான்? பாபுர் ரையான் வழியாக சொர்க்கத்திற்கு போவார்கள் என்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அடையாளம் காட்டினாங்க, இந்த வாசல் வழியாக நோம்பாளிகள் சொர்க்கத்துக்கு போவாங்க. சரி, இதை மட்டுமா செய்யறான் அல்லாஹு தாலா? நரகத்தினுடைய வாசல்களை எல்லாம் பூட்டி வைத்து விட்டான். முழுக்க நீங்க செய்யக்கூடிய ஒரு ஃபர்தை ரமலான்ல நீங்க நிறைவேற்றினா 70 ஃபர்துக்கு சமமாக அல்லாஹ் நன்மையை தரான்.
ஒரு நஃபிலை நீங்கள் நிறைவேற்றினால் ஒரு ஃபர்தினுடைய நன்மை. இப்படி யார் எவ்வளவு போனஸுகள் யாரால கொடுக்க முடியும்? பொதுவாக ரமலான்ல வருது அப்படின்னா எங்களை மாதிரி அஜித்மார்கள்லாம் ஒரு சந்தோஷம், போனஸ் கிடைக்க போகுதுரா அப்படின்ட்டு. பாய் கடைங்கள்ல வேலை செய்யறவங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம். பொதுவாக பள்ளப்பட்டிக்காரவங்கள்ட்ட அது இருக்குன்னு நினைக்கிறேன். ரமலான்ல என்ன செஞ்சிருவாங்க, வேலையாட்களுக்கெல்லாம் போனஸ் கொடுப்பாங்க, அந்த ஒரு சந்தோஷம். எல்லாத்தையும் அல்லாஹு தாலா தாண்டி இவ்வளவு போனஸை தரான் அப்படின்னா அதை வாங்கிறதுக்கு நம்ம எல்லாருமே தயாரா இருக்கணும். எல்லா நரகத்தினுடைய வாசலையும் மூடி வைத்து விட்டு மனிதனை கெடுக்கக்கூடிய ரெண்டு வஸ்து இருக்கு. ரெண்டு வஸ்து, ஒன்னு வெளியில ஷைத்தான், ஒன்னு ரெண்டாவது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நஃப்ஸ். வெளியில இருக்கக்கூடிய ஷைத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், ரமலான் முழுக்க கட்டி போட்டு வச்சிடறான். ரமலான் முழுக்க கட்டி போட்டு வச்சிடறான். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வருது, அஜரத் ரமலான்ல ஷைத்தானை கட்டி போட்டான் அப்படின்னு சொன்னா, ஆனா நம்ம ரமலான்ல நிறைய ஷைத்தான் கிளப்பி விட்ட மாதிரியே நிறைய உருவாகுது அஜரத், எல்லாத்துக்கும் இருக்கதானே செய்து ஒரு கேள்வி இருக்கு. அப்ப ரமலான்ல ஷைத்தான் அல்லாஹ் கட்டி போட்டானா யாரும் என்ன செய்ய மாட்டான், பாவம் செய்ய மாட்டான், தப்பு செய்ய மாட்டான்னு இருக்குதுல. அப்ப தப்பு செய்யறானே, அப்ப அவனுடைய ஷைத்தான் அல்லாஹ் கட்டி போடலையா அப்படின்னா அது ஒரு வருஷத்தினுடைய அசராத்துகள் அங்க இருக்குது. இன்னும் நீங்க ஒரு வருஷம் அவனோடவே சேர்ந்து சேர்ந்து இருந்ததுனால டக்குன்னு வெளியில போடானா போயிருவானா, போக மாட்டான். அதனால கொஞ்சம் கொஞ்சம் அப்படி என்ன செஞ்சிருவான், அவன் கொஞ்சம் செய்யறதையே கொண்டு போய் நரகத்தினுடைய வாசல்ல நிற்க வச்சான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெளியில இருக்கக்கூடிய ஷைத்தான் அல்லாஹ் கட்டி போட்டுட்டான். அப்ப உள்ளுக்குள்ள ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறானே மேப்படியா, அவனை அல்லாஹ் எப்படி தெரியுமா கட்டி போடுறான், பசியோடு இருக்கும் போது மேப்படியா விளையாட மாட்டான். நஃப்ஸுக்கு அல்லாஹ் தலை கெடுக்கிறதுக்காக தான் வச்சிருக்கிறான். அந்த நஃப்ஸ அல்லாஹ் ரமலான் முழுக்க எப்படி அல்லாஹ் தர்பியத்தை செய்யறான் பாருங்க. நஃப்ஸுக்கு அல்லாஹ் பசியை கொடுத்துடுறான். பசியோடு இருக்கும் போது யாரும் என்ன செய்ய மாட்டான், தப்பு செய்ய மாட்டான். பசி அவனை தப்பை விட்டு அவனை அடக்கி விடும். இப்போ அல்லாஹ் அந்த நஃப்ஸ கூட என்ன செய்யறான், பகல் முழுக்க நோன்புவை இரவுல நின்று வணங்கக்கூடிய அந்த வணக்கத்தில் குர்ஆனை நீ ரசித்து ஓது. இப்படி அல்லாஹ் நஃப்ஸை என்ன செய்யறான், தர்பியத்தை செய்யறான். அப்ப அந்த நஃப்ஸையும் அல்லாஹ் கட்டுப்படுத்தி முழுக்க முழுக்க சொர்க்கவாசிகளாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரமலானில் தருகிறான் என்றால் வாழ்க்கையில நம்ம அதை எடுத்து வாழணுமா இல்லையா? எவ்வளவு பெரிய பாக்கியம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம ஈமான பரிசுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த ரமலான் அல்லாஹ் தந்திருக்கிறான். ரமலானுக்கு பரிசு அல்லாஹ் என்ன தெரியுமா, லஅல்லக்கும் தத்தகூன், தக்வாவை உங்களுக்கு நான் பரிசா தரேன்ட்டான். அப்ப நம்மளுடைய ஈமானை, ரமலானுக்கு ஒரு பேர் என்னன்னா சுட்டு எரிக்கக்கூடியதுன்னு அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய எல்லா பாவத்தையுமே என்ன செஞ்சிடும், சுட்டு எரித்து விட்டு நம்மை போல காலம் முழுக்க பாவத்தில் முழுங்கி கிடப்பவர்களுக்கு ரமலான் ஒரு பொக்கிஷ வாய்ப்பு. ரமலான் ஒரு பொக்கிஷ வாய்ப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சாம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபா. ரமலான்ல நீ எந்த நல்ல காரியமும் செய்யவன், அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், ஈமானோடு நீ இருந்து ரமலான்ல நீ நோன்பு மட்டும் வை, உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, உன்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டு அல்லாஹ் டிக்ளேர் செஞ்சிட்டான். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான பரக்கத்தான ரஹமத்தான அந்த ரமலான் நம்மளிடத்தில் அடைய இருக்கிறது என்று சொன்னால், இது போல ரமலானை நம்ம ஒரு திட்டமிடுதலாக வைத்து கொண்டு ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் தொடர்போடு, ரமலானுக்கும் நோன்புக்கும் தொடர்போடு ஒரு சில திட்டங்களை நம்ம ஏற்படுத்தணும். என்னன்னு சொன்னா, இந்த ரமலான்ல யாருக்காவது சஹருடைய ஏற்பாட்டுக்கு நான் பொறுப்பெடுத்துப்பேன், சஹருடைய ஏற்பாட்டுக்கு ஒரு வேளையாவது நான் பொறுப்பெடுத்துப்பேன், அல்லது இஃப்தார்ல ஏதாவது ஒரு நோம்பாளிக்கு இஃப்தார் செய்யறதுக்கு நான் என்ன செஞ்சுப்பேன், பொறுப்பெடுத்துப்பேன். அப்படி நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு அல்லாஹ்ட்ட கூலி உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நோம்பாளிகளுக்கு ஒரு நோன்பு திறக்கிறதுக்கு நீங்க ஏற்பாடு செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னா நரகத்தை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாக்கிறான். ஒரு பரிசு. இரண்டாவது பரிசு, உங்களுடைய எல்லா பாவங்களும் என்ன செய்யப்படுது, மன்னிக்கப்படுதுன்னாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ்,
எங்கள்கிட்ட யார்கிட்டயும் அவ்வளவு வசதி இல்லையே யார் ரசூலுல்லாஹ், ஒருத்தருக்கு நோம்பாளிக்கு கொடுக்கக்கூடிய கூட வசதி இல்லை, நாங்க என்ன செய்யட்டோம் சொன்னாங்க. ஒரு அரை பேர்ச்சம்பளம் ஒன்ட்டு, ஒரு பேர்ச்சம்பளம் இருக்கா, அரை பேர்ச்சம்பளத்தை பிச்சு ஒரு நோம்பாளிக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா நோம்பாளிகளுடைய கூலியில கொஞ்சம் கூட குறைக்கப்படாமல் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அதனால வாழ்க்கையில அந்த ரமலான்ல நம்ம என்ன செஞ்சிடணும், ஒரு நோம்பாளிக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும், பங்கெடுத்துக்கணும். ஏதாவது ஒரு நோம்பாளிக்கு அல்லது ஒரு நாள் நோம்பாளிக்கு நான் என்ன செஞ்சிருவேன், நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பங்கெடுத்துக்கணும். எல்லாரும் இந்த ரமலானை நம்ம பயன்படுத்தணும்னா கடைசியா ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வைக்கணும். வாழ்க்கையில நமக்கு கிடைத்த கடைசி ரமலான், வாழ்க்கையில நமக்கு கிடைத்த கடைசி ரமலான், அடுத்த ரமலானை அடைவோமா என்று நம்மள யாருக்கு என்ன செய்யாது, தெரியாது. இருந்தாலும் அல்லாஹ்ட்ட நம்ம அழுது கேட்போம், யா அல்லாஹ் இந்த வாழ்க்கையில எங்க இந்த ரமலானை கடைசியாக ஆக்கிறாதரா ரப்பே. கடைசி ரமலானாக நாம் நினைத்து இபாதத்து செய்தால் இந்த ரமலானை நாம் செம்மைப்படுத்த முடியும் இன்ஷா அல்லாஹ். ஏக வல்லோன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை தந்து ரமலானை முழுக்க முழுக்க அடைந்து அதன்